ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோஸில் நம்ம காணொளிது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இர்ஃபான் நண்பருக்கும் பிரியாணி மேன் நண்பருக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு போர் நடந்துகிட்ருக்குதுங்க. ஒரு 3 நாளாக. அது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான உச்சத்துக்கு போய் மிகப்பெரிய ஒரு தகாத வார்த்தைகளை மாற்றி மாற்றி பகிர்ந்துக்கிறாங்க எங்களுடைய சோசியல் மீடியாவில். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபைட் நடந்திருக்குது. ஓகேங்களா? ஒரு யூடியூபருக்கு இடையில் மாற்றி ஒரு கண்டென்ட்டு மேக் பண்ணி இங்கே வைரல் ஆகிறதுக்காகவே, சப்ஸ்கிரைபர் ஏர்ன் பண்ணுறவோ, வியூஸ் ஏர்ன் பண்ணுறதுக்காகவே ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு கெட்ட வார்த்தையில் ஃபைட் பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆனால் இது ஆர்கானிக் ஃபைட். அதாவது ஒரிஜினலாக உண்மையிலேயே பார்த்திங்கன்னா இர்ஃபான் ரொம்ப கோவப்பட்டு, இத்தனைக்கும் அவருக்கு குழந்தை பிறந்திருக்குது. ஓகேங்களா? இந்த தருணத்தில் அவர் டிப்ரெஷன் ஆகி ரொம்ப தகாத வார்த்தையிலலாம் திட்டிருக்கிறாரு பிரியாணி மேனும் சாதாரணப்பட்ட ஆள் இல்லை. ஃபஸ்ட்டு வீடியோவில் கொஞ்சம் ஜென்யூனாக பேசியிருந்தாலும் கூட, ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தார். அந்த வீடியோவில் இர்ஃபானை கொஞ்சம் கூட பார்க்காம சும்மா கேட்காத வார்த்தையெல்லாம் கேட்டு விட்டார். இது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா பிரியாணி மேனுக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு கமாண்ட் இர்ஃபானுக்கு ஆதரவாக வந்ததுனால அந்த வீடியோவை உடனடியாக பார்த்திங்கன்னா அவர் ப்ரைவேட்டில் போட்டதன் பிறகு லைவில் மறுபடியும் கொஞ்சம் அவதூறாக தான் மறுபடியும் பேசிட்டு இருக்கிறார் இர்ஃபானை பற்றி. இருந்தாலும் இர்ஃபானுக்கு அதிகப்படியான வியூஸு, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால இர்ஃபானுக்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஆதரவு கிடைக்கிது. அதே பிரியாணி மேனுக்கு ஆதரவு கம்மியாக தான் கிடைக்கிது. என்ன தான் இருந்தாலும் பிரியாணி மேன் அந்த நண்பர் பார்த்திங்கன்னா இந்த தருணத்தில் இர்ஃபானுக்கு குழந்தை பிறந்திருக்குது. இந்த தருணத்தில் அவருடைய மனைவியை வச்சும் பேசியிருக்கிறாரு. அதை தாண்டி சமீப நாட்களுக்கு முன்பு அவர் திருமணமான நிச்சயத்துக்கு பக்கமாக நினைக்கிறேன், திருமணம் ஆயிடுச்சாமா. அந்த டைமில் ஒரு விபத்து உள்ளாக்கி ஒரு அம்மா இறந்துருந்தாங்க. அதை ஃபேஸ் பண்ணியும் அல்லாமல் இவர் ஃபுட் ரிவ்யூவில் ஓசியில் போய் உண்டை கட்டி சாப்பிட்றதுக்கு மக்களை பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிற மாரியும், அன்ஹைஜீனான உணவு, அதாவது தரமற்ற ஒரு சில உணவு கடைகளில் போய் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுற மாதிரியும் பிரியாணி மேன் குற்றச்சாட்டு வச்சு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தார். இது இன்றைக்கி இணையத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு. மாற்றி இந்த வீடியோவுக்கு அவர் எதிர்ப்பு தரப்பு வீடியோ போடுறது, அந்த தரப்புக்கு இவர் எதிர் தரப்பு வீடியோ போடுறது, இப்படி பார்த்திங்கன்னா மாற்றி ஃபைட் பண்ணி இன்றைக்கி ட்ரெண்டிங் ஆகிட்டாங்க. அனைத்து யூடியூப்பரும் இதை பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு சக யூடியூப்பராக இப்படி ஃபைட் பண்ணுறது, அதுவும் தரம் கெற்று தகாத வார்த்தையை பயன்படுத்துறதுங்கிறது தவறான ஒரு விடயமாக நானும் ஒரு யூடியூப்பராக நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். இனி இதுக்கான ஒரு பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும்னு நம்பலாம், பார்க்கலாம் என்ன நிலவைக்கு அவங்க மறுபடி போகிறாங்க. மற்ற யூடியூபர்ஸ் இதை பற்றி பேசி இன்னும் பெரிய லெவலுக்கு பேசி எந்த அளவுக்கு கொண்டு போய் விடுறாங்க அப்படிங்கிறது பார்த்தா தான் தெரியும். எதுவாக இருந்தாலும் ஒரே பிளாட்பாரத்தில் இருக்கிறங்க சக யூடியூபர், ஒரு தொழில் சங்கம்னா எப்படி ஒற்றுமையாக இருப்பாங்களோ அதுமாரி யூடியூபர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த சோசியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வெற்றி பார்க்க முடியும்னு நம்ம சொல்லிக்கலாம். அண்ட் இதுபோல் ஒரு வியூஸ்க்காக, கண்டென்ட்டுக்காக ஒரு சிலர் அப்படி பண்ணியிருந்தாலும் இது உண்மையான ஃபைட்டாக இருக்குது. ஒரு நட்புக்குள்ளார ஒரு ஃபைட்டாக இருக்குது. ஃபேமிலி மாற்றி பேசிக்கிறாங்க. அதனால் இனி இந்த தவறுகளை யாரும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.